அவர் கட்சிக்கு வந்திருக்கிறாருமா, அவர் பின்னாடி தொண்டர்கள் படை திறந்து நிக்கிறோம். அவரை ஜெயிக்க வச்சு, அதாவது இது வரைக்கும் கர்மாந்திரம் முடிச்ச 50 வருஷமா இந்த தமிழ்நாடு உருப்படவே கிடையாது. ஏன் இதே டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தாரு, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் இருந்ததானே. அண்ணா வந்தாரு, அண்ணாவது ஓகே பேக்ல இருந்து வந்தாரு. எம்ஜிஆர் எப்படி வந்தாரு, ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் தானே. விஜயகாந்த் எடுத்துக்கோங்க, ஓகே அப்ப மீடியா கிடையாது, எதுவும் கிடையாது, பேப்பர்ல வரதும் ரேடியோல வரதான் நியூஸ். மீடியா வந்ததுக்கு அப்புறமேட்டு 2001 கட்சி ஆரம்பிச்சு 2006 உட்காரலையா, 2016 எதிர்கட்சி தலைவரா உட்காரலையா விஜயகாந்த்? ஏன் வளர விட மாட்டீங்க? இது 1ஆம் நம்பர் நாகரீகம் கெட்ட அசிங்கமான ஒரு தளம். தன்னுடைய கணவனுக்கும் மனைவிக்கும் அந்தரங்கத்துல சமீபத்துல டைவர்ஸ் ஆனவங்க யாரும் சாதாரணமானவங்க கிடையாது. ஜிவி பிரகாஷ் அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்டீங்களா, அவங்க இந்த மாதிரி இன்டர்வியூ எடுத்தீங்களா? ஏஆர் ரஹ்மான் இன்டர்வியூ எடுத்தீங்களா? தனுஷ் சூப்பர் ஸ்டாரினுடைய ஒய்ஃப், சூப்பர் ஸ்டாரினுடைய குடும்பம் இன்டர்வியூ எடுத்தீங்களா? Why should this is to a person, right? கணவன் மனைவிக்கு நடுவில் உள்ள ஒரு பர்சனல் தானே. ஜெயலட்சுமி வந்தாலே, அவ பேர் என்னது, சீமான, அவளை போய் எவ்வளவு பேர் இன்டர்வியூ எடுத்தீங்க? எனக்கு ஒண்ணுமே எல்லாம் மன்னிப்பு கேட்க வச்சுட்டு போயாச்சு இல்ல. எதுக்கு மீடியா இதை ஊதுறீங்க? எதுக்கு அரசியல் வரீங்க? இதுல குளிர்காயறீங்க. இப்ப ஏன் சொல்லணும் இவ்வளவு நாள் இல்லாம? இவங்க பண்ற கூத்து அந்த ஆளை வளர விடக்கூடாது, வரவனை வேர்லயே அழிச்சிடணும். தைரியமா போய் ஃபேஸ் பண்றான் ஒருத்தன், தைரியமா நின்னு பேசுறான். இந்த கால இளைஞர்களுக்கு ஏத்த மாதிரி அரசியல் பேசுறான்.